வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் அப்பெண் தற்போது பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் ஜோலார்பேட்டை நிலையத்திலிருந்து ரயிலில் ஏறியதாக அப்பெண் கூறியிருக்கிறார். ரயிலில் ஏறிய பின் 30 நிமிடங்கள் வரை அமைதியாக இருந்தவர் அதன் பிறகு தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இருவருக்கும் கடுமையாக சண்டை ஏற்பட்ட நிலையில் வாசல் வரை தனது முடியை பிடித்து இழுத்துச் சென்று ரயிலில் இருந்து தள்ளிவிட்டதாகவும் ரயிலில் இருந்து தான் விழுந்த பிறகு என்ன நடந்தது என்று தனக்கு தெரியவில்லை என பாதிக்கப்பட்ட அந்த கர்ப்பிணி பெண் தற்போது வாக்குமூலம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் கொடுமை நடந்த விஷயமும் அதனைத் தொடர்ந்து அவரை ரயிலில் இருந்து தள்ளிவிட்டதாக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவர் கொடுத்த வாக்குமூலமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் மூலம் அந்த நபர் ஜோலார்பேட்டையில் இருந்து ரயிலில் ஏறியதாகவும் 30 நிமிடங்கள் அமைதியாக இருந்தவர் அதன் பிறகு தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அந்த கர்ப்பிணி பெண் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். 2 பேருக்கும் இடையே கடுமையாக சண்டை நடந்த நிலையில் வாசல் வரை தனது முடியை பிடித்து இழுத்துச் சென்று ரயிலில் இருந்து தள்ளிவிட்டதாக அப்பெண் கூறியிருக்கிறார். ரயிலில் இருந்து தான் விழுந்த பிறகு தனக்கு நடந்தது என்று தனக்கு தெரியவில்லை என பாதிக்கப்பட்ட அந்த கர்ப்பிணி பெண் வாக்குமூலம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வாக்குமூலம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனி ஒன்றில் டிரைவராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் தனது சொந்த ஊரான ஊருக்கு செல்வதற்காக கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி வரை செல்லும் விரைவு வண்டியில் கர்ப்பிணி பெண் பயணம் செய்துள்ளார். அவரிடம் ஒருவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக ரயிலில் கழிவறை சென்ற பொழுது அங்கு அவரிடம் தொடர்ந்து பாலியல் தொல்லையை கொடுத்த நிலையில கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டுள்ளார். ஆத்திரம் அடைந்த அந்த நபர் 4 மாத கர்ப்பிணி பெண்ணை வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே வந்த ரயிலில் இருந்து சென்று கொண்டிருந்த பொழுது ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு காட்பாடி ரயில் நிலையத்திற்கு அந்த மர்ம நபர் இறங்கி சென்றுள்ளார். ரயில் நிலையத்தில் தள்ளிவிட்ட கர்ப்பிணி பெண் கை கால் முறிவு ஏற்பட்ட நிலையில தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இது குறித்து சம்பவ இடத்திற்கு ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில காவல்துறையினர் அந்த பெண்ணை மீட்டு வேலூர் அடுக்குமாறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் படுகாயமடைந்த கர்ப்பிணி பெண் ரயிலில் தொடர்ந்து குற்றம் செய்பவர்கள் சரித்திர பதிவேடு ரவுடிகளின் புகைப்படத்தை காண்பித்து ரயில்வே போலீசார் விசாரித்த பொழுது கர்ப்பிணி பெண் ஹேமராஜின் புகைப்படத்தை அடையாளம் கண்டு கூறினார். இதனை அடுத்து ஹேமராஜ் கேவிக்குப்பம் செல்லும் வழியில் ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஏற்கனவே இவர் 2024ஆம் ஆண்டு ஹேமராஜ் மீது சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த பெண்ணை ரயிலில் வரவழைத்து குடியாத்தம் ரயில் நிலையம் வரை அருகே உள்ள மலைப்பகுதியில் அழைத்து சென்று கொலை செய்த வழக்கும் 2022ஆம் ஆண்டு காட்பாடி ரயில் நிலையத்தில் செல்போன் பறித்து கொண்டு ரயிலில் இருந்து இளம் பெண்ணை கீழே தள்ளிவிட்ட வழக்கும் இவர் மீது உள்ளது. இது தொடர்பான குற்ற செயல்களில் உள்ள ஹேமராஜின் புகைப்படத்தை கர்ப்பிணி பெண் காண்பித்த பொழுது ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட ஹேமராஜை அடையாளம் காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து ஹேமராஜை கைது செய்து திருவிக்குப்பம் அடுத்த பூஞ்சோலை கிராமத்தை சேர்ந்த ஹேமராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.